உடலில் உள்ளுறுப்பு 12 மெயின் உறுப்பு. அப்புறம் ஆதாரம் 6, சக்கரா 7. அசையாத 6 ஆதாரத்தையும் சீராக இயக்கணுன்னா கற்பயோகம் செய்யணும். 7 சக்கரத்தையும் அழகாக அசைக்க வைக்கணுன்னா பிரியங்க யோகம் பண்ணணும். அப்புறம் இதுக்கும் ஒவ்வொரு பேர், அதான் ஒரு பாட்டு, சித்தர் பாட்டில் உள்ள ஒரு 4 வரி. இந்த பாட்டு பயங்கரமான அர்த்தம் உண்டு. இந்த மூச்சை பிடிச்சி விளையாடிய வித்தையை படித்தாச்சுன்னா சாவே கிடையாது, மரணத்தை ஜெயிக்கலாம். அந்த வித்தைக்குள்ள ஃபார்முலா தான் இது ஒரு தனி சப்ஜெக்டு. ஆனால் இதை டீப்பாக சொல்லலை, மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். 8ஆன கலையுடனே பிராணம் 4, எய்தினால் படுவர்மம் 12ஆமே. கட்டான ஈராறு வழி 8ஆகி கருதினால் தொடுவர்மம் 96ஆம். எப்படி படுவர்மம் 12 வந்தது, எப்படி தொடுவர்மம் 96 வந்தது அப்படின்னு அந்த ஏற்கனவே போன பதிவில் சொல்லியிருந்தேன். ஒரு படுவர்மத்தில் 8 துணை வர்மம் உண்டு. அந்த 8 துணை வர்மம் தான் 12 × 8 96 தொடுவர்மம். அது ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது, அந்த பிராணக்கலையில் வர வேண்டியது, அப்புறமா சொல்கிறேன். கலை அழகு, கலைக்கு அழகுன்னு ஒரு பொருள் இருக்குது, ஓவியம்னு இருக்குது, உடல், அப்புறம் வரைதல், மூச்சு, தடவுதல், உடல் உறுப்புன்னு சொல்லுவாங்க. கூன்னா அழகு, இளமை. நமக்கு காலைன்னா 6 மணி தான், முதல் விடியற்காலை முதல் ஜாமத்தில் 6 மணி தான் கணக்கு, சூரிய உதயம். இல்லைன்னா 6 மணிலேருந்து எடுக்கலாம், அவ்வளோதான். அப்போ மூச்சு காற்று ஒவ்வொரு நாளைக்கும் எப்படி காலையில் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடம்புக்குன்னு ஒரு விதி இருக்குது, ரோல் உடம்புக்குன்னு. திங்கள் புதன் வெள்ளி ஞாயிறு விடியற்காலை 6 மணிலேருந்து சந்திரகலை ஓடணும், முதல் இதுலேருந்து. செவ்வாய் வியாழன் சனி விடியற்காலை 6 மணிலேருந்து சூரியகலை ஓடணும், சரியா? உதிக்கிற சூரியன் அதனுடைய ஒளி பூமியை அடையக்கு 6 to 8 செகண்ட்ஸ் ஆகும். அமாவாசை அடுத்த நாள் வியாழக்கிழமை வளர்புறையில் சந்திரகலை ஓடும், காலையில் 6 மணி அந்த கணக்கில். பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை தேய்பிறையில் சூரியகலை ஓடும். இதில் பஞ்சபட்சியெல்லாம் வரும், அதெல்லாம் தெரிஞ்சால் தான் இதை பற்றிய விஷயங்கள் புரியும். அந்த 6 to 8 சந்திர கலை ஓடி முடிஞ்சதும் அதுக்கடுத்து ஒரு 10 நிமிஷம் சூரியன் ஓடும். அதுக்கடுத்து அந்த 10 நிமிஷம் போனதும் 8:10லேருந்து 10:10 வரைக்கும் சூரியகலை ஓடும். திரும்ப அடுத்து சூரியன் சந்திரன் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். முன்னாடி அது நாளிகை கணக்கில் சொல்லுவாங்க, 2.5 நாளிகை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹவுஸ் ஹவரில் நம்ம அப்டேட் ஆகியாச்சு. உடம்பு இயங்குறது உடம்புல 60% நீரும் 8ல் 1 பங்கு வச்சு மற்ற எல்லாமே நிலம்னா திசுக்கள், மண் சார்ந்தது, ஆகாயக்கூறு சார்ந்தது, காற்றுக்கூறு சார்ந்தது, வெப்பம். அதான் 8ல் 1 பங்கு வச்சு உடம்புக்கு தேவை அந்த எனர்ஜி. அது இது முழுக்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியது பிராணன் தான், பிராண ஆற்றல். அப்புறம் உடம்பில் உள்ள ஹார்மோன்ஸ், எல்லா ஹார்மோன்ஸையும் இயக்கியது
நாளமுள்ள சுரப்பிகளும் நாளமில்லாத சுரப்பிகளும் தான். மெயின் வந்து நாளமில்லாத சுரப்பிகள். உடம்பில் 10 வாசல் இருக்குது. ரிசீவர்ஸ் யூனிவர்சல் எனர்ஜியை உள்ளாடி உள்வாங்கிறது. அதுக்கடுத்து உடம்பில் உள்ள அந்த உஷ்ணம் வெளியில் போகிறதுக்கு இருக்குது. அந்த புள்ளிகளை கூர்மையாக பார்த்து ஆட்களை மயங்க வைக்கலாம். நிலம் ப்ளஸ் நீர் கபம் சூரியகலை. இப்போ வலது நாடின்னு சொல்லும்போது வலது நாசியில் சுவாசம் போது அது சூரியகலைன்னு சொல்லுவாங்க. வேறு பேர்கள் பெண்கலை, வலகலை, ஆண்களை, விஷக்கலைன்னு சொல்லுவாங்க. மேலேயும் பேர்கள் இருக்கலாம். பல ஊரில் பல இடங்களில் பல பேரில் அதை சொல்லுவாங்க. இதில் ஏதாவது ஒரு பேரை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு அவங்கவுங்க விருப்பம். இடம் எல்லாம் ஒன்று தான், செயல்பாடெல்லாம் ஒன்று தான். இடது நாசி, இடகலை, பெண்கலை, சந்திரகலை இந்த 3 பேரும் இருக்கிறதுக்கு. சுழிமுனைக்கு சூரியன்னு சொல்லுவாங்க, சுழிமுனை நாடின்னு சொல்லுவாங்க, அலிகலைன்னு சொல்லுவாங்க, அக்னிகலைன்னு சொல்லுவாங்க, சிவகலைன்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் எதுவுமே உலகத்தில் எல்லாத்தையும் எதுவும் வேண்டாம், உலக வாழ்க்கையே வேண்டாம், கடைசியில் தவம் செய்து முத்தி பெறுவதற்காக அந்த அமைதியை நோக்கி போடும்போது அவங்க சுழிமுனை நாடியில் தான் இருக்குது. கருத்திற்கு ஏற்ப மாறுதல் காலம். நான் ஒரு ஃப்ரெண்டை எனக்கு பார்க்க போனோம். அந்த ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தால் தானே என்னால் அவரை சந்திக்க முடியும். வீட்டில் போனால் நான் போகிறேன், அவர் வீட்டில் இல்லை அப்படின்னா அவர் அந்த இடத்துல இருக்க மாட்டார். அதே மாதிரி தான் உடம்பில் இந்த பிராணன் எந்தெந்த புள்ளிகளில் எப்பப்போ வந்து போகுமோ அந்த நேரங்களில் அந்த இடத்துல மருத்துவ ரீதியாகட்டும் சரி, தாக்குதல் ரீதியாகட்டும் சரி பண்ணும்போது நம்ம பண்ணுற இடம், நாள், சரம் இதெல்லாம் வச்சு கணக்கிட்டு அது காலமாக எப்போ அது காலமாக மாறும்னு உள்ள கணக்குகள் உண்டு. அப்போது அது காலமாக மாறும், மற்ற நேரங்களில் அது வருமமாக இருக்கும். ராசி வழியாக முழுமையாக சுவாசம் போகும்போது அது பூரணக்கலைன்னு சொல்லுவாங்க. பக்கமாக ஒன்றா சந்திரகலை, வலது பக்கம் ஒன்றா சூரியகலை, 2 பக்கம் வழியாக ஒன்றா சுழிமுனை. தூலம் அப்படின்னா பொருள் வந்து புலப்படுவது, சூட்சமன்னு சொல்லுவது புலப்படாதது, காரணம் சொன்னால் மறியாதது. இதெல்லாம் உடம்பை பற்றி உள்ள விஷயந்தான். நெற்றி எல்லாம் வர்ம புள்ளிகளை தான் குறிக்கும். உடம்புக்குள்ளாடி உடல் தத்துவத்தில் உள்ள விஷயங்கள் தான் இதெல்லாமே. தூல உடல், சூட்சம உடலுக்கு உடலும் தேவை, உணவும் தேவை. ஆனால் காரண உடல் இருக்குல்ல, அதுக்கு உடம்பும் தேவையில்லை, உணவும் தேவையில்லை. அப்போ நம்ம சூட்சம உடலுக்கு வேண்டி தான், சூட்சம உடலுக்கும் தூல உடலுக்கும் வேண்டி தான் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். காரண உடல் தான் நிஜம், அதுக்கு எதுவுமே தேவை கிடையாது. விந்து நாத தரிசனம், நம்மை நாம் அறிவது. நாத விந்து தரிசனம், அனைத்தையும் பற்றி நாம் அறிவது. உடலை பற்றிய உள்ள தத்துவங்கள். அந்த மூச்சு 4 பங்கு தலைக்கு சுவாசம். இந்த சப்ஜெக்ட் அப்புறம் சொல்லுவேன். இது வந்து சரக்கலையில் உள்ளது. மூச்சை பிடிச்சி விளையாட்டு, பிராணாயம், மூச்சு பயிற்சி. எவ்வளோ பங்கு மூச்சை உள்ளே இழுக்கணும், எவ்வளோ நேரம் அடக்கணும், எவ்வளோ அட்டு வெளியில் விடும்போது அது கலையாக எவ்வளோ உடம்புல எடுத்துக்கப்படும், நம்ம எடுக்கிறதுல எவ்வளோ கழிவாக போகும், அந்த கழிவை எப்படி ஆற்றலாக மாற்றணும், அதை பற்றிய விஷயங்கள் தான் இது. நமது உடலில் 6 வடிகட்டி இருக்குது. 6 ஆதாரம், 7 சக்கரம். உடம்பில் உயிரில்லாத இடம் இல்லை, பிராணன் நிலை கொள்ளும்
இடம், ஒரு பெரிய டிப்போ, அதுக்கடுத்து ஒரு பஸ் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப், அந்த மாதிரி தான். உயிர் என்பது அக்னியின் கூறு, பிராணன் வாயுவின் கூறு, நிலைப்பாடு அடைவது நீரின் கூறு.